ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பைரி டே அப்படின்னா என்ன, அதில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஸோ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது. ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணுறது அதனுடைய எக்ஸ்பைரி டே அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று இண்டெக்ஸில் பண்ணுறது. இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் மிட் கேப், நெஃப்டி 50, பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி, இந்த நாளில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேட் எடுக்க முடியும். என்எஸ்சியை பொறுத்த மட்டும் இது இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது. இப்போ நெஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 50 கம்பெனி இருக்குது. இந்த 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் யார், இந்த நெஃப்டி. இந்த நெஃப்டியோட சார்ட்டை நீங்கள் செக் பண்ணி இது மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். சரிங்களா, கணிக்கணும். அதே போல் பேங்க் நெஃப்டின்னு இருக்குது. சரிங்களா, இந்த பேங்க் நெஃப்டி என்எஸ்சி வெப்சைட் மார்க்கெட் டேட்டா. இதில் வந்தீங்கன்னா இண்டிசஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்தோன்னா செக்டாரல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா, இண்டிசஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பேங்க் இருக்கும். சரிங்களா, இதனுடைய பெர்ஃபார்மன்ஸை இந்த பேங்க் நெஃப்டி சார்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா டிரைவ் பண்ணி சொல்லும். இவ்வளோ பேங்க்கோட பெர்ஃபார்மன்ஸை தான் இங்கே உங்களுக்கு என்ன ஆகும், ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போ இது மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கிறது தான் முக்கியமான விஷயம். இதில் இப்போ 47,661 இருக்குன்னு வைங்களேன். இதில் நீங்கள் இல்லை இது 47,000 இல்லை 48,000 போயிடும், எப்போ போகும் அப்படிங்கிறத கணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 48,000 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறீங்க உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில். இப்போது இதில் நீங்கள் 48,000 அப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஷோ ஆகும். சரிங்களா, இதில் 3ஆம் தேதின்னு போட்டிருக்கு பாருங்கள். இன்றைக்கி 3ஆம் தேதி. சரிங்களா, இதனுடைய எக்ஸ்பைரி டே புதன்கிழமை. இந்த டேட் போட்டிருக்க, இந்த டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஷேரை வாங்குறீங்களோ விற்கிறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டில் க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா, நீங்கள் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கலாம், அதே சமயம் இந்த ஆப்ஷன் நீங்கள் வாங்கியிருக்கலாம். ரெண்டுமே இருக்குது. பிகினராக வரச்சா இது புரியாது. ஸோ என்ன பண்ணுங்கள், அதாவது ஆப்ஷனை டைரெக்டாக செல் பண்ணலாம். சரிங்களா, இல்லை இது கீழே இறங்கும் மேலே இறங்கும் அப்படிங்கிறது கணிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நெஃப்டி மேலே போகும் அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. புட் ஆப்ஷனை என்ன பண்ணுவீங்க, கீழே இறங்கும் மேலே போச்சு. அப்போ புட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக செல் பண்ணலாம். இந்த மாதிரி செல் பண்ணி வச்சுருப்பீங்க. இதுவும் நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம், பையும் பண்ணி வைக்கலாம். சரிங்களா, இப்போது இது 48,000 47,661 48,000 போயிடும் அப்படின்னு நீங்கள் கணிக்கும் போது இங்கே வார கணக்கில் கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து 10ஆம் தேதி இருக்குது. சரிங்களா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த புதன்கிழமை, அடுத்த வீக் 10ஆம் தேதி இதனுடைய எக்ஸ்பைரி டே. நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் இருக்கும். சரிங்களா, இதில் வந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ஏப்ரல் ஆகிட்டுருக்கு. ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்களா ஜூன் இருக்கா. ஸோ இது வரைக்கும் இந்த 3 மாதம் கான்ட்ராக்ட் ஷோ ஆகும். இப்போது இந்த 48,000 ஜூன் மாதம் தான் ரீச் ஆகும், இல்லை மே மாதமே ரீச் ஆயிரும், இல்லை இப்போ வரக்கூடிய அடுத்த வாரம் 10ஆம் தேதிக்குள்ளே ரீச் ஆயிரும் அப்படின்னா நீங்கள் அந்த கான்ட்ராக்டை எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீச் ஆகும்போது ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா, இது அது ரீச் ஆக உங்களுக்கு இங்கே ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, சப்போஸ் அந்த லெவல் வரல அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வரும். நீங்கள் கட்டின ப்ரீமியத்துலேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இது அந்த டேயோட க்ளோஸ் ஆயிரும், 3:30 க்ளோஸ் ஆயிரும். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் விக்கெட்டாக கூட உங்களுடைய ப்ரோக்கர் அதை விற்றுருவாங்க. நீங்கள் வச்சுருக்க டிமேட் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஆத்தரைஸ் கொடுத்துருப்பீங்க. அவங்க உங்களுக்கு பதிலாக அவங்க செல் பண்ணி விட்ருவாங்க. சரிங்களா, இதுக்கு சின்னதாக ஒரு ஃபைன் போடுவாங்க. அது ஓகே, ஃபைன். அதில் லாபமோ நஷ்டமோ, லாபம் இருந்தால் கழிச்சிட்டு மிச்சத்தை கொடுத்துருவாங்க, நஷ்டம் இருந்தால் அதை எடுத்துப்பாங்க. சரிங்களா, இது முக்கியமானது. இதில் இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் வீக்லி கான்ட்ராக்ட் உண்டு, ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் அந்த கான்ட்ராக்ட் கிடையாது. ஒன்லி மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ டிசிஎஸ்ன்னு இருக்குது. சரிங்களா, 3,851 இருக்குது. இப்போ டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3,000 ரவுண்டு ஃபிகரில் டைப் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நான் ரவுண்டு ஃபிகராக டைப் பண்ணால் இங்கே ஏப்ரல், மே இதனுடைய கான்ட்ராக்ட் தான் இங்கே ஷோ ஆகும். ஜூன். சரிங்களா, ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதத்துடைய கான்ட்ராக்டும் என்ன ஆகும் உங்களுக்கு ஷோ ஆகும்.
இப்போ இல்லை இது 3800லேருந்து 3900 தொடும், இல்லை இது 3000க்கு கீழே வரும் அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுங்க. 3000க்கு மேலே 3800க்கு மேலே போகுன்னா கால் ஆப்ஷன். எந்த மாதத்தில் ரீச் ஆகுமோ நீங்கள் அந்த மாதத்தை எடுத்திங்கன்னா அந்த லாஸ்ட் வியாழக்கிழமை அதனுடைய எக்ஸ்பைரி டே. நல்லா புரிஞ்சுங்க, அந்த மந்தோட கடைசி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே. இதுதான் இதுக்கான வித்தியாசம். சரிங்களா? இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கும், மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கும், 3 months வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்கும். இதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இதை நீங்கள் எடுத்துட்டீங்க, அடுத்த மாதம் கான்ட்ராக்ட் எடுத்துட்டீங்க, நான் அடுத்த மாதம் வரைக்கும் இதை வச்சுருக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம். சரிங்களா? நீங்கள் இன்றைக்கி விற்கணும், இன்றைக்கி லாபம் வந்துட்டால் கூட நீங்கள் இன்றைக்கி விற்கணும்னு நினச்சா கூட நீங்கள் அதை விற்றுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? ஆனால் ஹெஜ்ஜி அந்த 3 months கான்ட்ராக்ட் அந்த டேட் வரும், அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் ஸ்டாக்குக்கும். இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு விற்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா விற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த மந்த் எண்டு வரைக்கும் நீங்கள் தாராளமாக அந்த கான்ட்ராக்டை வச்சுக்கலாம். எதுவும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் watching this video. Tata, bye bye, see you.